ரஷ்யாவோட விமானங்கள் நாட்டோவோட ஏர்ஸ்பேஸை வயலேட் பண்ண சம்பவம் சமீபத்தில் எஸ்டோனியாவில் வச்சு நடந்துச்சு. ஆனால் நீங்கள் எதுக்குப்பா ரஷ்யாவோட ஏர்கிராஃப்ட்டுக்கு வார்னிங்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்கள் ரஷ்யாவோட ஏர்கிராஃப்ட்ஸ் உள்ள வருதுன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் வார்ன் பண்ணுங்க. அதையும் மீறி ரஷ்யாவோட விமானங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, இல்லை ரஷ்யாவோட விமானங்கள் இந்த மாதிரி வயலேஷன் பண்ணுறதை தொடர்ந்து இந்த இடத்துல பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த விமானங்களை சுட்டு வீழ்த்திருங்க. ரஷ்யாவோட இன்கர்ஷன்ஸை இதுக்கப்புறம் பொறுத்து கொள்ள வேண்டிய மனப்பான்களை நாட்டோ கிடையாதுன்றது இதன் மூலமா வெளியில வரட்டும்னு முக்கியமான ஒரு நாட்டை சார்ந்த அதிபர் அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. இதுக்கு பேரலா யூகேவும் அவங்களோட டைஃபூன் ஜெட்ஸை இந்த இடத்துல போலாந்துக்கு அனுப்பியிருக்காங்க, ரஷ்யாவோட ஏரியல் அட்டாக்ஸ்ல இருந்து போலாந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு. ஸோ இதை பத்தின எல்லா செய்திகளையும் இந்த ஒரு பதிவுல பார்த்துடலாம். நாட்டோ விசஸ் ரஷ்யா ஆன் தி கார்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். நாட்டோ விசஸ் ரஷ்யா இந்த டாபிக்கை இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 10 நாளைக்கு ஒரு தடவையாவது பேசலாம். ஏன்னா அந்த அளவுக்கு டென்ஷன்ஸை இந்த ரெண்டு தரப்பும் இந்த இடத்துல சேர்ந்து எஸ்கலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா நேற்று உக்ரைனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஏரியல் அட்டாக்கை ரஷ்யா பண்ணாங்க. என்னன்னா 580க்கும் அதிகமான ட்ரோன்கள், 40க்கும் அதிகமான க்ரூஸ் மிசைல்ஸ் மட்டும், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கிடையாது, க்ரூஸ் மிசைல்ஸ் மட்டும். இதை இஸ்கேந்தர் மிசைல்ஸை பயன்படுத்தினதா எந்த ஒரு செய்தியும் இல்லை. இந்த ஒரு அட்டாக்கோட தீவிரம் உக்ரைனுக்குள்ள எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா அவங்களோட ஒரு 12 டிரான்ஸ்ஃபார்மர் நெட்வொர்க்ஸ் இந்த இடத்துல டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டதா சொல்லியிருக்காங்க. 3 நபர்கள் இறந்திருக்காங்க, 14 நபர்களுக்கும் அதிகமாக இந்த இடத்துல காயமடைஞ்சதாக ஒரு செய்தியானது இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏரியல் அசால்ட்டை ரஷ்யா பண்றப்போ போலாந்து அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் ஜெட்ஸை இந்த இடத்துல ஸ்கிராம்பிள் பண்றாங்க. அவங்களோட F-16 விமானங்கள் இந்த இடத்துல உக்ரைனை ஒட்டி ஏர் ஸ்பேஸ்ல பறக்கிறதுக்கு தயாராகுது. ரஷ்யாவோட ஏரியல் அட்டாக் எப்போ வேணா உக்ரைன்ல இருந்து போலாந்துக்குள்ள டைவர்ட் ஆகலாம். போன தடவை நடந்த மாதிரி, ஏன்னா போலாந்துக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆக்வர்டான ஒரு மொமெண்டா மாறிடுச்சு. 23 ட்ரோன்கள் உள்ள வந்ததுன்னு சொல்றீங்க, அதை 4 மட்டும் தான் நீங்க இன்டர்செப்ட் பண்ணீங்கன்னா மீதி ட்ரோன்களை ஏன் உங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியலன்னு இன்டர்நேஷனல் ஊடகங்கள் நாட்டோட பார்ட்னர்ஸ் எல்லாம் போலாந்தை பார்த்து இந்த இடத்துல கொஸ்டின் வச்சாங்க. ஸோ இந்த தடவை அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது. ரஷ்யாவோட ட்ரோன்களை கம்ப்ளீட்டா நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 14க்கும் அதிகமான ஃபைட்டர் ஜெட்ஸ் இந்த இடத்துல போலாந்து கிளம்ப இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற விதமா யூரோ ஃபைட்டர் டைஃபூன் யூகேவால சில நம்பர்ஸ்ல இந்த இடத்துல போலாந்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இதை அனுப்பிட்டு போலாந்து சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இங்க பாருங்க, ரஷ்யாவோட போர் விமானங்கள், ரஷ்யாவோட ட்ரோன்கள் நாட்டோட ஸ்பேஸை அடிக்கடி ஏர் ஸ்பேஸை அடிக்கடி பிரீச் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நாங்க எங்களோட ஃபைட்டர் ஜெட் அனுப்பி இருக்கிறது ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மட்டும் தான். அதாவது உங்ககிட்ட மட்டும் ஃபோர்ஸ் கிடையாது, எங்ககிட்டயும் ஃபோர்ஸஸ் இருக்கு. நாட்டோட ஏர் ஸ்பேஸை நீங்க தொடர்ந்து பிரீச் பண்ணீங்கன்னா எங்களாலையும் உங்களுக்கு நிகராக பிரச்சனைகளை பண்ண முடியும்ன்றதை ரஷ்யாவுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக அனுப்பியிருக்கோம். இப்போதைக்கு டிஃபென்சிவ் பொசிஷன்ல நிற்கக்கூடிய எங்களோட விமானங்கள் ரஷ்யாவோட ட்ரோன்கள் ஏதாச்சும் போலாந்தோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள நுழைஞ்சதுன்னா அதை சுட்டு வீழ்த்துறதுக்கான அந்த ஒரு பணிகளில் ஈடுபடும். நாட்டோ கிட்ட இருந்து அப்ரூவல் வர வரைக்கும், பிரியாரா அடுத்த விதமான நடவடிக்கைகள் வர வரைக்கும் எங்களோட விமானங்கள் இந்த போலாந்தோட ஏர்ஸ்பேஸ்ல இருக்குன்ற மாதிரி அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அடுத்தபடியா அப்ப இன்ட்ரோடக்ஷன்ல ஏதோ ஒரு விஷயத்த சொன்னியப்பா, அப்ப அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா? யூகே இப்படிப்பட்ட ஒரு வார்னிங்கை கொடுக்கலையான்னு கேட்டீங்கன்னா அவங்க கொடுக்கல. இந்த ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்கிறது செக் குடியரசு, நாட்டோ அமைப்புல முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு நாடு. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க என்ன சும்மா ஆவுன்னா ரஷ்யா ரஷ்யா ரஷ்யான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 12 நிமிஷம் ரஷ்யாவோட போர் விமானங்கள் எஸ்டோனியாவோட ஏர் ஸ்பேஸ்ல இருந்திருக்கு. இதுல ரீசெண்டா இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, 2-3 முறை இந்த ரேடியோ பிரேக் பண்றதுக்காக அவங்களோட கம்யூனிகேஷன்ஸை மேக் பண்றதுக்காக நாட்டோவோட கமாண்ட்ல இருந்து அவங்களுக்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா செய்திகள் வெளியில இருந்துச்சு. ஆனா 9 முறை கம்யூனிகேஷன்ஸை ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஏர் ஸ்பேஸ்ல நுழைஞ்சிருக்கக்கூடிய அந்த விமானங்கள் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், அந்த பைலட்ஸ் கிட்ட பேசணுன்றதுக்காக அவங்களோட ரேடியோவை பிரேக் பண்றதுக்கு 9 முறைக்கு அதிகமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா 9 முறையும் அந்த ரெக்வஸ்ட்டை ரஷ்ய விமானங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா இந்த அட்டெம்ப்ட் இங்க ஃபெயில் ஆகல. அந்த ரெக்வஸ்ட் அவங்களால பெறப்பட்டு அதுக்கப்புறமா ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிளியர் எஸ்கலேஷன். நாங்க நீங்க எங்களோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள நுழைஞ்சிங்கன்றதுக்காக உங்க கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றோம். ஆனா நாங்க அப்படி கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றப்போ, ஆனா நீங்க அப்ப எங்களோட கம்யூனிகேஷனை நீங்க ரிஜெக்ட் பண்றீங்கன்னா இதை விட ஒரு பெரிய வயலேஷனை ரஷ்யாவில் பண்ண முடியாது. ஸோ அவங்க வேணும்னு தான் இதை பண்ணியிருக்காங்கன்றது இந்த ஒரு சம்பவம் மூலியமா உறுதியாகுது. இதுக்கப்புறம் இன்கேஸ் நாட்டோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட்ஸ் ஏதாச்சும் நுழைஞ்சது, இல்ல ரஷ்யாவோட ட்ரோன்கள் ஏதாச்சும் உள்ள நுழைஞ்சதுன்னா வார்னிங் ஷாட்ஸை ஃபயர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க கிட்ட ஒரே ஒரு முறை வார்னிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்ஸை பயன்படுத்தி, இல்லை நம்மளோட போர் விமானங்களை பயன்படுத்தி அந்த விமானங்களை சுட்டு வீழ்த்தணும். அப்படி சுட்டு வீழ்த்தினா தான் ரஷ்யாவுக்கு இதோட சீரியஸ்னஸ்ன்றது புரியும். நாட்டோட வான்பரப்புக்குள்ள இதுக்கப்புறம் எந்த விதமான போர் விமானத்தையும் எந்த விதமான ட்ரோன்களையும் அனுப்புறதுக்கு முயற்சிகள் பண்ண மாட்டாங்கன்னு செக் குடியரசோட அதிபர் பாவல் அவர்கள் அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு த்ரெட்டை, சுட்டு வீழ்த்தணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு த்ரெட்டை எந்த ஒரு நாடும் ரஷ்யாவை பார்த்து இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சொல்லல. எஸ்டோனியாவே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லல. ஆனா செக் குடியரசு சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய ஒரு பேக்லாஷை கிரெம்லின் கிட்ட இருந்து ஏற்படுத்திருக்கு. கிரெம்லின் அவங்களோட செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூகே ஃபைட்டர் ஜெட்ஸை போலாந்துக்கு அனுப்புறாங்க.
மற்ற நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை மறந்துடுறீங்க. ரஷ்யா கிட்ட உங்ககிட்ட இருக்கிறத விட ஒரு பெரிய ஆர்சனல் இருக்கு. இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசாகிறதுக்கு காரணமே யூகே தான். இந்த யூகேன்னு சொல்லக்கூடிய நாடு இந்த பிரச்சனையை முடிக்கணும், இல்லை இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்கன்னா இப்பவும் இந்த போரை முடிக்க முடியும். ஆனால் இவங்களுக்கு தேவையான ஃபண்டிங்கை கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான ஆயுத உதவிகளை கொடுக்கறதுன்னு இன்னமும் இந்த போர் அவங்க தான் வளர்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ரொவோகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் ரஷ்யா இமிடியேட் ரெஸ்பான்ஸ்ன்றதை உடனே கொடுக்காது. எங்களால் என்ன விதத்தில் ரிப்ளை பண்ண முடியுமோ, அப்படி இல்லைனா நாங்கள் என்ன விதத்தில் ரிப்ளை பண்ணுன்றதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கன்னு பதிலுக்கு அவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ செக் குடியரசு ஒரு பக்கம் கொந்தளிக்கிறது நாட்டோக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம் தான். ஆனால் ரஷ்யாவோட ஒரு விமானத்தை இவங்க சுட்டு வீழ்த்தினாங்கன்னா அது ரஷ்யாவோட ஒரு பிக்கஸ்ட் ரெஸ்பான்ஸை இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணும். உக்ரைனே வந்து சில ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட்ஸ் டவுன் பண்ணுறப்போ அதுக்கான ரிவெஞ்சை ரஷ்யா கொடுப்பாங்க. ஆனால் இப்போ ரஷ்யாவோட அப்டேட்டட் கமெண்ட், அவங்களோட ஏர்ஃபோர்ஸோட கமெண்ட் படி பார்த்தோன்னா, ஒரு போர் அல்லாத ஒரு நாடு ரஷ்யாவோட விமானத்தை சுட்டு விழுதுனா அதுக்கு தேவையான ரெஸ்பான்ஸை ரஷ்யாவோட ட்ரைஃபோர்ஸஸும், கப்பற்படை, காலாட்படை, விமானப்படை, இந்த அத்தனை படைகளும் சேர்ந்து உடனடியாக கொடுக்கலான்றதை அந்த இடத்துல அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடந்து துருக்கியெல்லாம் ஒரு சமயத்தில் வந்து ரஷ்யாவோட போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்க. ஒரு சம்பவம் நடந்தப்போ இந்த இடத்துல சிரியா சம்மந்தப்பட்ட ஒரு கிளாஷில். ஆனால் அப்போல்லாம் அவங்க இந்த டாக்டரின் அப்டேட் பண்ணல. ஸோ இப்போ ரஷ்யா இந்த மாதிரி அப்டேட் பண்ணி வச்சிருக்க நேரத்தில் இன்கேஸ் நாட்டோ நாளைக்கு ஏதாச்சும் ஒரு செக்யூரிட்டி பிரீச் நடக்கிறப்போ ரஷ்யா விமானங்களை சுட்டு வீழ்த்ததுக்கான முயற்சிகள் பண்ணாங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ்ன்றது கண்டிப்பாக இந்த இடத்துல சிவியரா இருக்கும். அது நாட்டோவுக்கும் தெரியும். ஆனால் இந்த இடத்துல அவங்களோட இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்காக, ஏன்னா 12 நிமிஷம் ஒரு ஏர்கிராஃப்ட் உள்ள இருந்திருக்குங்க. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, உங்களோட பரம எதிரி அவரோட ஒரு ஏர்கிராஃப்ட் உங்களோட ஒரு ஏர் ஸ்பேஸ்க்குள்ள நுழைஞ்சு 12 நிமிஷம் இருந்திருக்குன்னா உங்களால் எதுவும் பண்ண முடியல அந்த இடத்துல. அதுவும் அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் உங்களால் ட்ராக் பண்ண முடியல, உள்ள வந்த அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் உங்களால் ட்ரேஸ் பண்ண முடியலனா இதை விட ஒரு பெரிய எம்பரேசிங் மொமெண்ட்ன்றது நாட்டோவுக்கு இருக்காது. அதை கவர் அப் பண்ணுறதுக்காகவும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை எப்படி சொல்றது, இந்த அட்ரினலின் ரஷ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை வெளியில் சொல்கிறப்போ அது பின்னாடி நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸை அப்படியே ஓவர் ஸ்டேட் பண்ணி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியில் முன்னாடி தூக்கி காமிச்சிடும். அந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸாக மட்டும் தான் இது இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இல்லைனா செக் குடியரசு சார்ந்த ஒரு தலைவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரஷ்யாவுக்கு எதிராக சொல்லணுன்றது, அதுவும் நாட்டோ சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியில் வரணுன்ற எந்த ஒரு தேவையுமே இந்த இடத்துல கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குபியான்ஸ்கோட பேட்டில்ன்றது ரொம்ப சிவியராக இப்போ நடந்துட்டு இருக்கு. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், குபியான்ஸ்க் பற்றி பார்த்ததுல ரஷ்யாவோட பேட்டில் ஃபீல்ட் டெக்னிக்ஸே இந்த இடத்துல மாறி இருக்கு. ஒரு 4 பில்டிங்க்கும் அதிகமாக அவங்களோட கண்ட்ரோலில் வந்திருக்குன்னு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யாவோட ஏரியல் அசால்ட்ன்றது இந்த குபியான்ஸ்க் அதுக்கு முன்னாடி ஃபார்வர்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான பல பகுதிகளில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நேற்று ரஷ்யாவோட கிளைட் பாம்ஸ் பண்ண அட்டாக் மட்டும் 18க்கும் அதிகமான எண்ணிக்கையில் இந்த குபியான்ஸ்கோட ஃப்ரண்ட் செக்டாரில் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கிளியரிங் பொசிஷன்ஸை ரஷ்யா எப்போ பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஷாட்ஸை எப்போ ஃபயர் பண்ணுவாங்கன்னா, ஈஸியாக அவங்களோட படைகள் முன்னாடி போகணும். அவங்களோட காலாட் படையும் சரி, அவங்களோட பீரங்கி படைகளும் சரி, எந்த விதமான ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் முன்னாடி போகணும்னா அங்கே இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் பில்டிங்ஸை அடிப்பாங்க. ஏன்னா ஒரு போர் சூழல் நடக்கிறப்போ ஒவ்வொரு பில்டிங்கும் அவங்களுக்கு தேவையான ஒரு கவரேஜை கொடுக்கும். ஒரு பலமாடி கட்டடம் இருக்குன்னு வைங்க, அதில் எங்கே யார் இருக்காங்கன்னு தெரியாது. அப்படி இருக்கப்போ ஈஸியாக ட்ரோன் வார்ஃபேர் பண்ணி உள்ள வரக்கூடிய ரஷ்ய பீரங்கிகளை உக்ரைனால் அழிச்சிட முடியும். அதே மாதிரி உள்ள வரக்கூடிய ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ்க்கு எதிராக ஸ்னைப்பர்ஸை வச்சு அந்த இடத்துல இருந்து அட்டாக் பண்ண முடியும். ஒரு சின்ன ஒரு பேசேஜ் இருந்தால் போதும், அதனால ஒரு ஸ்னைப்பர் ஒரு 2 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜரையும் டார்கெட் பண்ணலாம். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போரில் அது வரலாறாவே பதிவாயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஒரு சோல்ஜரை உக்ரைனோட ஒரு ஸ்னைப்பர் ஒரே சிங்கிள் ஷாட் மூலமா 2 சோல்ஜர்ஸை கொண்ட வரலாறுகள் இப்போ சமீபத்தில் பதிவாயிருக்கு. அப்படி இருக்கப்போ முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கிரிட்டிக்கல் ஹர்டில்ஸ்னு சொல்லுவாங்க, முன்னாடி இருக்கக்கூடிய தடைகளை ரஷ்யா உங்களோட கிளைட் பாம்ஸை யூஸ் பண்ணி இப்போ கிளியர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கிளைட் பாம்ஸோட எண்ணிக்கை அதிகமாக அந்த இடத்துல ஃபயர் பண்ணப்படுறப்போ உக்ரைன் அவங்களோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமையும் அந்த இடத்துல இருந்து ரீலோகேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இந்த இடத்துல தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ பேட்டில் ஆஃப் குபியான்ஸ்க்ன்றது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் நம்ம பார்த்த மற்ற பேட்டில்ஸை விட ரொம்ப மோசமான விளைவுகளை இப்போ அந்த இடத்துல 2 தரப்புக்குமே ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யாவுக்கு இழப்புகள் ஏற்படுது, உக்ரைனுக்கு அதை விட ஒரு படி மேலே போயிட்டு ரொம்ப அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ரஷ்யாவுக்கு ஏர் கவர் அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரஷ்யா குபியான்ஸ்க் பேட்டில் ரொம்ப தீவிரமாக நடத்துறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரஷ்யாவோட விமானங்களை சுட்டு வீழ்த்துங்க நாட்டோட சில நாடுகள் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். இது எல்லாம் இந்த போரை இன்னமும் ரொம்ப நெருக்கமாக கொண்டு வருது நாட்டோ வர்சஸ் ரஷ்யான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு. ஏன்னா நம்ம நினச்சி பார்ப்போம் ரஷ்யா வர்சஸ் நாட்டோன்ற பிரச்சனை ரொம்ப தள்ளி இருக்குன்னுட்டு. ஆனால் ரஷ்யாவோட ஒரு போர் விமானத்தை நோக்கி நாட்டோ ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் ஃபயர் பண்ணாலோ, இல்லை திரும்ப இந்த மாதிரி ஒரு ப்ரொவோகேஷன் நடக்கிறப்போ அதை நோக்கி ஒரு வார்னிங் ஷாட்டை ஃபயர் பண்ணி அது ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை முடிச்சிட்டாவோ அந்த பிரச்சனை அப்போவே தொடங்கிடும். ஸோ ரொம்ப க்ளோஸான ஒரு பாயிண்ட்ல இப்போ இந்த 2 நாடுகள் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு வார்னிங்கை மட்டும் தான் நான் பார்க்குறேன். அதை ஓவர் ஷீட் பண்ணுறதுக்காக இப்படி சில ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுக்குறாங்க. உண்மையான நாட்டோ வர்சஸ் ரஷ்யான்ற பிரச்சனை வந்துன்னா இதில் நம்ம பேசக்கூடிய நிறைய நாடுகள் ஃப்ரண்ட் லைனில் நிற்க போகிறது கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, போலாந்தாக இருக்கட்டும், மற்றபடி இந்த இடத்துல பால்டிக் நாடுகளாக இருக்கட்டும், இந்த செக் குடியரசாக இருக்கட்டும், யாருமே ஃப்ரண்ட் லைனில் நிற்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கப்போ இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களோட பார்வையில் எப்படி தெரியுதுன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது வரைக்கும் வந்து உங்கள் எல்லாருக்கும்